நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபி டெல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, காவ்யா மாறனை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. காவ்யா மாறன் அவர்களை இங்க பல பேருக்கும் தெரிஞ்சதை விட தெலுங்குல ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். அங்க இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி என்ன இவங்க ஒரு ஆக்ட்ரஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதையும் தாண்டி இவங்க ஒரு சிஇஓவாவும் இருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வாரிசாவும் இருக்காங்க. ஆமாங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கலாநிதி மாறன் அவர்களுடைய ஒரே செல்ல மகள் தான் இவங்க. இருந்தாலுமே இவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து இவங்கள ஒரு பிஸ்னஸ் உமனாக வளர வச்சுட்டு இருக்காரு. இவங்க தான் ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கணக்கெடுப்பின்படி. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்களுக்கு 32 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த காதல், திருமணம் இந்த விஷயத்துக்குள்ள எதுக்குமே போகாம படிப்பு, பிஸ்னஸ், அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய நெட்வொர்க்கை கொண்டு போகணும், இது போல ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. நம்ம நிறைய படங்கள்ல ஃபன்னா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அழகு இருந்தா அறிவு இருக்காது. ஆனா இவங்களுக்கு அழகும் அறிவும் கடவுள் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி எக்கச்சக்கமான கோடி கணக்கில் பணமும் இவங்களை வந்து சம்பாதிக்க வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஐபிஎல் ரொம்ப ரொம்ப உயிரா பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதுல சிஎஸ்கே அணியா இல்ல பெங்களூர் அணியா இல்ல வந்து ஹைதராபாத் அணியான்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டீம்ல தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய சிஇஓ தான் இருக்காங்க. இந்த சிஇஓவா இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கல. இவங்க அதுக்காக வேலையும் பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்க அப்பா கிட்ட இவங்க ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த எல்லா விஷயத்துக்கு அப்புறம் தான் இப்போ இவங்களுக்கு ஒரு டீமும் கிடைச்சிருக்கு. கிரிக்கெட் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு கிரிக்கெட்டை பார்க்கறத தாண்டி அந்த கிரிக்கெட்ல இவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷனுக்கே தனி கேமரா ஃபோக்கஸ் வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் மெட்டீரியலா வளம் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் கிரிக்கெட் பிரியர்கள் மத்தியில. நிறைய பேர் இவங்க என்ன ஹீரோயினாவே ஆளாமே அப்படின்ற கேள்வி வந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இவங்க அவங்களுடைய நெட்வொர்க்கை இங்கிலீஷ் லெவல்ல கொண்டு போகணுமாம், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகணுமாம். கண்டிப்பா தெரியும், கலாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னாலே சன் பிக்சர்ஸ், சன் டிவி தான். ஸோ அப்படி இவங்க தமிழை மட்டுமே முன்னாடி வச்சு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்களுடைய நெட்வொர்க்கை ஹாலிவுட் லெவல்ல கொண்டு போகணும், இங்கிலீஷ் லெவல்ல எல்லா இடத்துலயும் சன் நெட்வொர்க் இருக்கணும்ன்றது தான் இவங்களுடைய எய்மாவே இருக்கு. இவங்க ஆகஸ்ட் 6, 1992 சென்னையில தான் பிறக்கிறாங்க. இவங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் அவர்களை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அவரு அவங்க அப்பா வழியில தான் வந்தாரு. அவங்க அப்பா அரசியலுக்கு முரசொலி மாறன் அவர்கள் அரசியல் பக்கம் திரும்பினதுனால தான் ஒரு சின்ன நிறுவனமா இருந்த இந்த சன் டிவியை அப்பப்போ டெலிகாஸ்ட் பண்ண இந்த சன் டிவியை இப்போ சன் டிவி இல்லைன்னா இல்லவே இல்லை, மற்ற சேனல்ஸ் இல்லைன்னு சொல்ற வகையில தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காவே உருவாக்கி இருக்காரு கலாநிதி மாறன் அவர்கள். அவரும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லெவல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் இந்த ஒரு துறைக்கே வந்திருக்காரு. ஒரு புரட்சியே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் தொலைக்காட்சி லெவல்ல. ஸோ அந்த வரிசையில இப்ப நிறைய சேனல்ஸ் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சீரியல்ஸ் அப்படின்னாலே சன் டிவி தான். ஸோ அந்த சன் டிவில இந்த டைமிங், அதாவது டைம் ஷெட்யூலோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணதும் இவங்க தான். அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ரொம்ப பக்காவா கீப் அப் பண்ணுவாங்க. என்னதான் நிறைய படங்களுடைய ரிவ்யூஸை இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்போ நம்ம பார்க்குற ஒரே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டாப் 10 மூவியா இருக்கும். அதுக்கப்புறம் பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெப்சி உமாவா இருப்பாங்க, ஹலோ உங்கள் சாய்ஸா இருக்கும். ஸோ இது போல நிறைய விஷயங்களை வந்து சன் டிவி பண்ணியிருக்காங்க. இந்த சன் டிவியை ஆரம்ப காலகட்டத்தில் கலாநிதி மாறன் அவர்கள் பார்த்தாலும் அந்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா ஜாயினிங் செக்ரட்டரியா இருக்காங்க இவருடைய மனைவியான காவேரி அவர்கள். இவருக்கும் காதல் திருமணம். இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. பிசினஸ் ஓரியன்டா நிறைய ஐடியாஸ் இவங்க கொடுத்துட்டு தான் வராங்க. இது பெரிய லெவல்ல வெளியே தெரியல அப்படின்னாலும் இவருக்கு பின்னாடி இருந்து இவரை சப்போர்ட் பண்றது 2 பெண்கள். அதுல ஒன்னு இவருடைய மனைவி, இன்னொன்னு இவருடைய மகள். இவருடைய மகள் இங்க நார்மலா எல்லார் போலயும் இங்க சென்னையில தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிகாம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிச்சு முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து லண்டன்ல போயிட்டு MBA கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து திரும்பவும் அவங்க அப்பாவுடைய சன் டிவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன் மியூசிக் தான் சேனல் கொடுக்குறாங்க.
கொடுத்துட்றாங்க. அதில் எந்தெந்த ப்ரோக்ராம் எப்பப்போ போகணும் அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லா ஆல் ஓவர் இந்த சன் நெட்வொர்க்கில் இருக்க எல்லா எஃப்எம்க்கும் இவங்க வந்து ஹெட்டாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டிவிலேயே வந்து இவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி படிப்படியாக தான் இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலாநிதி மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிரியராகவே இருந்துட்டு வராரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போதே சென்னை டீமை இவர் வாங்கணும் முடிவு பண்ணாராம். ஆனால் ஒரு சில காரணங்களால் வாங்க முடியலையாம். அதுக்கப்புறம் 2012 டெக்கன் சார்ஜர்ஸ் அணியை இவங்க வந்து வாங்கியிருக்காங்க 85 கோடி கொடுத்து. இப்போ அந்த டீமோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி போகுது அப்படின்னு கூட சொல்லப்படுது. அந்த டீமோடைய நேமை தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 2018க்குள்ள இவங்களுடைய மகளான காவ்யா மாறன் இந்த படிப்பு இந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா சரி ஓகே நம்மளுடைய பொண்ணுகிட்டயே இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2018 சிஓவாவே அவங்கள வந்து ப்ரொமோட் பண்றாரு. அவங்கள ப்ரொமோட் பண்ண நேரமோ என்னவோ தெரியல, அந்த ஒரு டீமே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படிலாம் கூட வந்து நிறைய டிஸ்கஷன் அந்த டீம் கூடயே இவங்க வைப்பாங்க. ஏலம் விடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே ஏலத்தை நிறைய பேர் டிவியில பார்த்ததும் உண்டு. அண்ட் பிரீத்தி ஜிந்தா இவங்க கூட வந்து நிறைய போட்டிகள்லாம் ஏற்படும். அதை இவங்க ஹேண்டில் பண்ற விதம் அண்ட் போர்ட் மீட்டிங்ல இவங்க பேசுற விதம், இவங்களுடைய வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டா இருக்கும். ரொம்பவே வந்து ஸ்டைலிஷா பேசுவாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும், அதாவது காவ்யா மாறனுடைய சொத்து மதிப்பு மட்டுமே 4009 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு 2024 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவார்ட் கிடைக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ரன் பண்ணாங்க. அதுல தேவி விருது அப்படின்ற ஒரு விருதும் கிடைச்சது. இதுல பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் போல்டாகவும் பேசியிருப்பாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்தும் எங்கள் அப்பாவை பார்த்து தான் மோட்டிவேட் பண்ணேன். அண்ட் எங்கள் அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்ட்டு. அதே மாதிரி அவரை நான் ப்ரௌட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் விருது வாங்கினதே கிடையாது. இந்த ஒரு விருது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பணக்காரர்களுடைய பட்டியலில் கலாநிதி மாறன் அவர்களும் இடம் பிடிச்சிருக்காருன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பா இவங்களுடைய மனைவி காவேரியோடைய சொத்து மதிப்பு மட்டுமே 1500 கோடியாம் வருடத்துக்கு. ஸோ இவங்க சாதாரண வீட்டு பெண்மணியா தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்போ கோடி கணக்குல இவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய திறமை மூலியமாவும் அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு இவங்க சப்போர்ட் பண்றது மூலியமாவும். என்னதான் பணக்கார வீட்டு பெண்ணா இருந்தாலும் காவ்யா மாறன் சில கிசுலையும் சிக்கியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 32 வயசு ஆகுது. இவங்களை திருமணம் அண்ட் காதல் இது ரெண்டுத்திலுமே ஈடுபடுத்தாம தன்னை வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டா மாத்திக்கணும்ன்றதுல மட்டும் குறிக்கோளா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இவங்க என்னென்ன கிசுல சிக்கியிருக்காங்கன்னா அனிருத் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. இதில் அனிருத் குறிப்பாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் திருமணம் ஆக போகுது அப்படிலாம் கூட சில விஷயங்கள் பரவிட்டு இருந்தது. ஏன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சியால் ஆரம்பித்து ஜோனிதா காந்தி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஸ்ஸிங் வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆச்சு காவ்யா மாறனோடது. என்னன்னா அதே டீம் மெம்பரை சேர்ந்த ஐடன் அவர்களை இவங்க கிஸ் பண்ண ஒரு வீடியோ தான் அது. ஆனால் அது இவங்க இல்லைன்ட்டு நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது அவங்களுடைய ஒய்ஃப், அதனால தப்பா யாரையும் போடாதீங்க அப்படிலாம் கூட இவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்கள சன் பிக்சர்ஸ் உடைய நிறைய ஈவெண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். குறிப்பா தலைவர் அவர்களுடைய ஜெயிலர் படத்தப்போ ரஜினிகாந்த் சாரே இவங்கள சன்ரைஸ் டீமை கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐபிஎல் பார்க்கறதே காவ்யாவுடைய எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்காக தான் அப்படின்ட்டு அவரும் சில ஃபன்னாவே பேசியிருப்பாரு. இவங்களை பார்க்க வர ஆடியன்ஸ் அதுல ஒரு நபர் ஒன் டைம் என்ன பண்ணிட்டாருன்னா will you marry me காவ்யா மாறன் அப்படின்ட்டு ஒரு போர்டை வச்சு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினாரு. ஸோ இவங்களுக்கு இவர் காதலன் அவர் காதலன் இவங்க கூட திருமணம் நடக்க போது சில பல பேச்சுக்கள் வந்தாலும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஒரு சிலர் அப்பாவுடைய பணத்தை இப்படிலாம் விரயம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாலுமே இவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் மைண்டை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் சில விமர்சனங்களும் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது எதையுமே கேர் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் ஐபிஎல்ல இவங்க டீம் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ இவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.